ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபம். என் கன்மலையும் என் மேற்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். நான் இன்றைக்கு எல்லாருக்குமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு அட் கல்வாரி, கல்வாரியில், இயேசுவின் கல்வாரியில். அதாவது ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப நாளாக நான் ஊழியம் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருந்தப்போ எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பளித்த ஆண்டவருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த கல்வாரியில் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதை குறித்து நம்ம பார்ப்போம். நாம் இப்போ வேத ஆராயத்தின் அடிப்படையில் நம்ம இந்த குறித்து தியானிக்க போகிறதுனால ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18 முடிய, எபேசியர் 1 முதல் 7, லூக்கா 23ஆம் அதிகாரம் 33 முதல் 47 இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு பின்னாடி வர்ற அனைத்தையும் நம்ம பின்னாடி வேத இந்த பிரசங்கத்தில் பார்ப்போம். இந்த கல்வாரி பாதையில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறது ஒரு கல்வாரியின் பாதையில் ஆண்டவர் கடந்து வந்த மாதிரி நாம் அனைவருமே கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையுமே நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னாலே ஆண்டவர் நம்ம அனைவரே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு கல்வாரியின் பாதையில் நம்ம நடந்து வந்த பாதையாகத்தான் இருக்கும். எல்லாருடைய கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தெரியும். நம்ம இதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். முதலாவது, ஆண்டவர் இந்த கல்வாரியின் பாதையில் நம்ம என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நாம் அனைவரும் அவருக்கு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது ஒபேமி, கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் இந்த கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடுறது. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச உடனே ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். எந்த மாதிரியாக டெஸ்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அங்கே ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எத்தனை வருஷம் கழித்து குழந்தை பிறந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை இது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஆசீர்வதித்து கொடுத்து, ஆண்டவர் சொன்ன மாதிரி சாராளுக்கு 100 வயசில் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து ஈசாக்கு வந்த டைமில் அந்த 10வது வசனத்துக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய தூதனானவர் சொல்லி, இது ஆபிரகாம் முன்னாடி தோன்றி, நீ ஒரே பையனை ஈசாக்கை நீ பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தோன்றி சொல்லி முடிச்சுட்டு போவோமே, ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, ஒரு 2 வேலைக்காரர்கள் அழைச்சிட்டு ஈசாக்கையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. நீங்களும் நானும் நம்மளுடைய குழந்தைகளை அப்படி செஞ்சிட மாட்டோம், என்னுடைய அப்பா அம்மாவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக ஒரு துளி ஒரு கணம் யோசிச்சிருப்பாங்க. நீங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆனால் ஆபிரகாம் எதை பற்றி யோசிக்காமல், நமக்கு ஒரே பிள்ளை ஆண்டவர் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஆண்டவர் கொடுத்த ஒரே மகனை பலியிடுறதுக்கு போகிறாரு. அந்த பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கடைசியில் போகிற வழியிலேயே வேலைக்காரர்களை விட்டுட்டு போகிறப்ப ஈசா கேட்குறாரு, நமக்கு பலியிடுறதுக்கு ஆடுகள் எங்கே அப்படின்னு. ஆடுகள் ஆண்டவர் காட்டுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தனக்கு தோன்றி ஆண்டவராகிய தூதனானவர் சொன்னதை அவர் மறைச்சு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் அவர் வெட்டுறதுக்கு அந்த பட்டயத்தை ஓங்குற பொழுது என்ன தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. பார்த்துக்கோங்க.
நீ வந்து ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவார். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய முற்படும் பொழுது, அல்லது ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு செய்ய முன் வரும்போது ஏராளமான தடைகள் வரலாம். ஆண்டவர் வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு சில ஜெபங்கள் வந்து ஏறெடுத்திருக்கலாம், அதுக்குள்ள பதில்கள் வந்து பல வருஷங்களாக கிடைக்காம இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் வந்து உங்களுடைய செய்கையில இருந்தெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து உங்களை வந்து சோதிக்கிறார். சோதிச்சு ஆண்டவரே சொல்றார், ஆண்டவரே தூதனானவர் வழியா சொல்றார், நவ் ஐ நோ தட் யூ ஃபியர் காட், கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த விதமான பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான பிளெஸிங்ஸாக இருக்கும் ஆண்டவர் வந்து கொடுக்குறது. கீழ்படுகிறப்போ ஆண்டவர் வந்து சோதிக்கிறாரு. அதை சோதிக்கிறதோட சேர்ந்து வந்து அதோட விட்டுற போகிறதில்ல, அதுக்கு மேலே வந்து ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் வந்து வச்சிருக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவரே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி வசனங்களை நம்ம வந்து வாசித்தோம் அப்படின்னா 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கட்டளையிடுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அதாவது கடற்கரை மண்ணை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும்னா யாராலையுமே வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, கடற்கரை மணலை போய் எண்ண முடியாது. அந்த மாதிரி ஆசீர்வதிக்கவே மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் வந்து ஆபிரகாம் வந்து கிடைச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த சிலுவையின் கல்வாரியின் பாதையில் போகிறப்ப நம்ம அனைவரும் கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப கற்றுக்கணும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மீட்பு, ரெடம்ஷன். அதாவது ஆபிரகாம் வந்து ஆண்டவர் வந்து எப்போ தேர்ந்தெடுத்தார்னா பாகனிசம் வந்து ஆண்டவர் ஆபிரகாம் வந்து மற்றும் அந்த அநேக மக்கள் வந்து பாகனிசமை வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. பாகனிசம் என்பது என்ன? பாகனிசம்ங்கிறது ஒரு சிலையோ ஒரு உருவ சிலையோ உண்டாக்கி அதை கடவுளாக பாவித்து செயல்படுவது தான் வந்து பாகனிசம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு டைமில் ஆபிரகாம் வந்து டைரெக்டாக ஆபிரகாம்னு பேர் வைக்கப்படல, ஆப்ராம் அப்படின்ற பேர் வந்து முன்னாடி வந்து இருந்தது. ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்த பிறகு ஆண்டவரே பெயர் வைத்தது தான் ஆபிரகாம். இது நம்ம எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே ஊழியர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், போதகர்களாக இருக்கட்டும், திரும்ப 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 இந்த ஆபிரகாமையோ அல்லது வந்து இஸ்ரேல் மக்களையோ தான் திரும்ப திரும்ப பைபிள் வந்து நம்மளை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகுது. எதனால அப்படின்னா ஆபிரகாம் வந்து ஒரு முக்கியமான வந்து பங்காற்றி இருக்கிறாரு. எதுக்காக முக்கியமான பங்கு ஆற்றி இருக்கிறாரு அப்படின்னா, இந்த மீட்புங்கிறது சின்ன விஷயம் இல்லைங்க. இதை குறித்து வந்து ஆண்டவருடைய திட்டம் வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே திட்டம் வகுத்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஆண்டவர் வந்து பண்ணி கொடுத்து அவருடைய ஊழியர்களை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறார். அதனால ஆபிரகாம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு 3 பிளெஸிங்ஸை வந்து கட்டளையிடுறாரு. என்ன? மேக் ஹிம் அ ப்ராமிஸ் எ லேண்டை கொடுத்துருக்கிறாரு ஆபிரகாமுக்கு, ஒரு தேசத்தை கொடுத்துருக்கிறாரு, எ நேஷன். அதுக்கு அடுத்து கடைசியாக ஹோல் வேர்ல்ட், பிளெஸிங் டு த ஹோல் வேர்ல்டு. என்ன? 3வதாக உள்ள பிளெஸிங் வந்து ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்குன்னு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே கிடைத்த ஒரு பிளெஸிங். அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். என்ன? மீட்பு அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. இது வந்து சும்மா இந்த ஜாதி பார்த்து இந்த ஒன்லி பரிசேயர்கள் அல்லது ஒன்லி இது ஆண்டவர் கூலியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மீட்பு, அல்லது இது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு இது கிடையாது, ரிச்சாக இருக்கிற பீப்புளுக்கு அப்படி எந்த விதமான பாரபட்சமே இல்லாமல் இந்த மீட்பு, சால்வேஷன், ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு மீட்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ரட்சிப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ரட்சிப்பு வந்து மிகப்பெரிய டாபிக், அதை நம்ம இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். இப்போ ஆண்டவர் வந்து இந்த ரட்சிப்பு மீட்பை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்குறாரு ஆண்டவர். இப்போ ஆபிரகாமுக்கு வந்து கொடுத்த லேண்டு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கானான், நேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்.
பிளெஸ்ஸிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பூமியில் இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய பிறப்பு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பைபிளில் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி இரண்டாக பிரிச்சுக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னா, தோஸ் ஹூ லுக்ஸ் ஃபார்வர்ட் டு த கிராஸ், ஆப்ரஹாம் மற்றும் அதன் பின் வந்த ஊழியர்கள் அனைவருமே கிராஸை நோக்கி ஊழியம் பண்ணாங்க. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் வாயிலாக ஊழியம் பண்ணாங்க. இப்போ பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னைய மாதிரி ஆண்டவருடைய மிகப்பெரிய ஊழியக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய. அவங்கள மாதிரி எல்லாருமே வந்து தோஸ் ஹூ லுக் பேக் டுவர்ட்ஸ் தி கிராஸ், நாம் எல்லாருமே வந்து கிராஸை பின்னோக்கி நாம் வந்து பார்த்து ஊழியத்தை வந்து மேற்கொள்கிறோம். இப்போ பைபிள் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வந்து இரண்டு விதமாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஒன்று புதிய வேதாகமம், ஒன்று புதிய ஏற்பாடு, ஒன்று பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடை பொறுத்தவரையில் ஸ்டோரி ஆஃப் லேண்டை பற்றின நிறையா கதைகள் வந்து வரும். ஸ்டோரி ஆஃப் த நேஷன், நிறையா தேசத்தின் கதைகள் வரும். இது நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் தி பிளெஸ்ஸிங்ஸ். என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்? அதில் மேஜர் விஷயமே ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு வந்து பூமியில் வந்து பிறந்தது தான். அதனால் அதை விட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் வந்து இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரில. பட் பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் ஏசாயா 45:17 அதிகாரத்தில் இஸ்ரேல் வில் பி சேவ்ட் பை த லார்ட் வித் அன் ஓவர்லாஸ்டிங் சால்வேஷன். அதாவது எவர்லாஸ்டிங் சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏசாயா 45:17 அதிகாரத்தில் நீங்கள் வந்து வாசிச்சிங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அதாவது இந்த ரட்சிப்பை வந்து ஆண்டவர் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் கலங்காமல் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு இந்த சால்வேஷன், ரட்சிப்பையும் மீட்பையும் வந்து வழங்குவார். நீங்கள் வந்து ஏராளமான விஷயத்தில் நீங்கள் வந்து மாண்டு போயிடுவோன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அடுத்த விதமாக மீட்புக்கு நீங்கள் வந்து எப்போ கடந்து வர முடியும்னா, நீங்கள் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அடுத்ததாக வந்து மீட்பை பெறணும். இந்த மீட்பை பெறுறப்போ ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ரட்சிப்பை வந்து அருளி செய்வார். இதில் வந்து நம்ம வந்து வெறுமனக்க நம்ம வந்து ரட்சிப்பை வந்து பெற்ற முடியாது. நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாதவன் வந்து கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈவன் வந்து நம்ம ஏராளமான பிரச்சனைகளில் வந்து இருக்கும் போதிலும் ஆண்டவர்கிட்ட வந்து யோபுவை நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் பார்க்கலாம், யாருமே வந்து விசுவாசத்தை மட்டும் இழந்திருக்க மாட்டாங்க. ரோமர் 4:16-17 நீங்கள் எடுத்து பின்னாடி வாசித்து பாருங்கள். வாசிக்கிறப்ப விசுவாசம் வந்து எந்த ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கறதா இருந்தாலுமே நீங்கள் விசுவாசத்தினால மட்டும்தான் நீங்கள் வந்து ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய ரட்சிப்பையும் நீங்கள் வந்து பெற முடியும். இதில் ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற மாதிரி ஏராளமான தேசத்தை வந்து கட்டளையிட்டுட்டார். இதுலேயே வந்து விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் காக்கப்படவே இல்லைங்க. நோ ஒன் ஹஸ் எவர் பீன் சேவ்டு எக்ஸப்ட் பை ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் யாருமே வந்து காப்பாற்றவே முடியாது. ஆண்டவர் வந்து விசுவாசத்தை குறித்து ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. ஈவன் நம்ம வந்து புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்தில் நம்ம ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னா ஒரு கதை வரும். பேதுருவும் கொர்நேலியு கதை வரும். அதை நீங்கள் வாசிங்க. அதை பற்றி நான் டெப்த்தாக போக விரும்பலை. மொதல் வீடியோலேயே நான் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இழுக்க விரும்பலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. பேதுருக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனமாக ஒரு சொப்பனத்தை வந்து கட்டளையிடுறாரு. இப்பையும் ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் வாயிலாக நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக நீங்கள் வந்து பிரயாசப்படுறீங்களோ, ஆண்டவர் வந்து சொப்பனத்தின் வாயிலாக இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறார். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஐயோ இது ஜஸ்ட் கனவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஆண்டவர் பேசியிருக்கிறாரான்னு நீங்கள் நெடுமுழங்காலில் போட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணி அதை குறித்து நீங்கள் தியானிங்க. ஆண்டவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். ஹீ வில் கைட் யூ.
நீங்கள் வந்து அதில் விசுவாசம் இல்லைனாலும் ஆண்டவர் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவார். என்னடா சொப்பனத்தில் திரும்ப பழைய காலத்தில் போக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் பேசுகிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு பகுதி ஒன் ஆஃப் தி தீர்க்க தரிசனமாக பேசுகிறதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டது வந்து சொப்பனம் தான். அதில் நம்ம சொப்பனங்கள் குறித்து நம்ம வந்து பார்க்குறப்போ பேதுருக்கு சொப்பனத்தை வந்து கட்டளையிடுறாரு. அந்த சொப்பனத்தில் வந்து நிறையா வந்து க்ளீனாக இல்லாத அனிமல்ஸ் எல்லாமே வருது. அனிமல்னால் என்ன, ஷீப்ஸு, ஆடுகள் வந்து வருது. அதை வந்து இவர் வந்து இல்லை அசுத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து இல்லை, எனக்கு வந்து கண்ணில் வந்து சுத்தமாக தெரிகிறது, உனக்கு வந்து ஏன் அசுத்தமாக தெரியுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக கொர்நேலியு வந்து மிகப்பெரிய ஒரு ஊழியக்காராக தரிசனமாக தீர்க்கதரிசியாக இருந்தவருக்கு நமக்கு வந்து கொர்நேலியு என்கிற சாதாரணமான அவரும் ஒரு ரிச் பீப்புள், பட் ஊழியத்தில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆண்டவர் வந்து கொர்நேலியு வாயிலாக ஒரு ஊழியத்துக்காக வந்து பயன்படுத்துகிறார். கொர்நேலியு வாயிலாக பேதுரு வந்து புரிஞ்சுக்கிறார், ஓகே ஆண்டவர் வந்து மீட்பையும் ரட்சிப்பையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும், நம்ம கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் கொண்டு வரல, உலக மக்கள் அனைவருக்காகவும் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆமோஸ் வந்து இப்போ புதிய காலகட்டத்தில் நமக்கு வந்து என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்வில் ஒவ்வொரு விதமான பிளெஸ்ஸிங்ஸை வந்து அருளி செய்கிறார். இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து மூணாவதாக நம்ம வந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த ஃபெய்த், விசுவாசம், மீட்பு, ரட்சிப்பு, இந்த மூணாவதாக நம்ம ரட்சிப்பு வந்து கம்பல்சரி ஆண்டவர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆண்டவரை மட்டும்தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். நானே தேவன், வேறு ஒருவனும் இல்லை. என்ன, இதை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லை நாங்கள் வந்து சாமியை கும்பிட்றோம் அல்லது வீட்டில் ஒரு சிலுவை வச்சுருக்கிறோம், சிலுவை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆஃப் கிராஸ் நம்ம வந்து சிலுவையின் பாதையை கடந்து வந்திருக்கோன்றதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான தவிர்த்து சிலுவையை நம்ம கும்பிட்றதுக்காக கிடையாது. சிலுவை வந்து ஒரு காலத்தில் வந்து அதை சிலுவையில் அரைஞ்ச ஒரு தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஓ அப்படியா சிலுவையில் அறையிற தண்டனை வாங்கிட்டானா, அந்தளவுக்கு அவன் மிகப்பெரிய கொடூரனா அப்படிங்கிறது போய் இப்போ சிலுவை வந்து பரிசுத்தமாகிற ஒரு சிம்பலாக மாறிவிட்டது. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பைபிளில் முன்னால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்களின்படி ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால் சிலுவையில் அறையப்படுறப்ப கூட வந்து ஆண்டவர் வந்து மன்னிச்சாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இதில் வந்து பின்னாடி வந்து வாசிச்சிங்க அப்படின்னா 2 திருடர்களை வந்து கட்டி போட்டப்போ ஒரு திருட வந்து நீர் வந்து உண்மையாலேயே இயேசுவா இருந்தால் நீர் வந்து உண்மை ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்னொருத்தன் நாங்கள் பண்ண தப்புக்காக நாங்கள் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம் சரி, ஆனால் நீர் எதுவுமே பண்ணாமல் மக்களுக்கு நல்லது பண்ணி நீங்கள் இப்படி வந்து இது பண்ணியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபப்படுவான் பாருங்க. அவன் இன்னைக்கு எங்கே இருக்கான்றதை என்னாலையும் உங்களாலையும் தீர்க்கமாக சொல்ல முடியும். நீ என்னுடனே பரதீசியில் இருப்பாய். அவன் வந்து ஆண்டவருக்கா பறிஞ்சு பேசினா அங்கே பரதீசியில் இருக்கிறான். அது வந்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவர் ஒருவர் தான் கர்த்தர், என்ன அவரை மட்டும்தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. நான் இப்போ கன்க்ளூஷனாக சொல்கிறேன். முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். கடவுள் சோதிப்பார், சோதிக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் சோதித்த பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். இரண்டாவதாக மீட்பு நீங்கள் எந்த விதமான ஒரு பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் நம்பினீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா ஆண்டவர் இரண்டாவதாக மீட்பை கொடுப்பார். மீட்பு கொடுத்துட்டாருனாலே மூணாவதாக ரட்சிப்பு தான். ஆனால் ரட்சிப்புக்கு முக்கியமான காரணம் விசுவாசம் கண்டிப்பாக வேணும். விசுவாசம் மட்டும் போதாதுங்க, விசுவாசத்துடன் கூடிய ஆண்டவர் மட்டும்தான் கடவுள், அவர் மட்டும்தான் நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை அப்படிங்கிறத நம்பி நாம் வந்து இப்போ வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து சென்னோம்னா நாம் எல்லாருமே கல்வாரியின் பாதையில் நாம் எல்லோரும் வெற்றி கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.